வெறும் தலைக்கிழக்கா நிக்கிறது யோகா இல்ல. ஞானம் அடைகிறதுக்கு யோகா தவிர வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா? இருக்குன்னா அது என்ன? வேற எந்த வழி இல்ல. என்னத்துக்குன்னா என்ன வழி இருந்தாலும் அதுக்கு யோகான்னு தான் கூப்பிடுறோம். நான் நீங்க பக்தி வழியில போனாலும் அதுக்கு பக்தி யோகான்னு சொல்லுவோம். ஞான வழியில போனா ஞான வழி யோகான்னு சொல்லுவோம். கிரியா யோகத்துல போனா கிரியா யோகான்னு சொல்லுவோம். வேற ஏதோ நீங்க செயல் செஞ்சா கர்ம யோகான்னு சொல்லுவோம். நீங்க என்ன செஞ்சாலும் உங்க வளர்ச்சிக்கு மூலமா இருக்கிறதுக்கு நாம் யோகான்னு சொல்லுவோம். வெறும் தலைக்கிழக்கா நிக்கிறது யோகா இல்ல. மூச்சு பிடிச்சுக்கிறது யோகா இல்ல. உங்க வளர்ச்சிக்கு அடிப்படையா இருக்கிற நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது யோகா தான். அதனால யோகா தாண்டின ஒரு வழி இருக்குது அப்படி கிடையாது. எந்த வழி இருந்தாலும் அது யோகா தான். நீங்க ஒரு இசை பாடியே நீங்க வளர தன்மை இருக்குது. பாட்டு பாடியே வளர்றவங்க இருக்கிறாங்க. இதுக்கு நாத யோகான்னு சொல்லுவோம். ஒருத்தர் டான்ஸ் ஆடியே வளர்றாங்க, நாட்டிய யோகான்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் மந்திர சொல்லியே வளர்றாங்க, அவருக்கு மந்திர யோகான்னு சொல்லுவோம். நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உங்க வளர்ச்சிக்கு அது அடிப்படையா இருந்தா அது யோகா.